வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுமுகம் அருளிடும் அணிதினமும் ஏறுமுகம். எனது அன்பிற்குரியவர்களே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாரும் நீண்ட ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி முருகருக்கு 48 நாள் விரதத்தில் முதல் நாள் விரதம் எடுத்தாச்சு. எப்படி நான் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, முதல் நாள் விரதம் விநாயகருக்கு மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வச்சு, அவருக்கு ஒரு அருகம்புல் வச்சு, அவருக்கு ஒரு விளக்கேற்றி, அவர்கிட்ட இந்த விரதம் தங்கு தடை இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் 40 நாள் விரதத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு, அடுத்தது குலதெய்வத்துக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சாச்சு. இந்த மாதிரி குலதெய்வத்திட்ட என்னோடய வேண்டுதல் நிறைவேறணும், எனக்காக நீங்கள் முருகர்கிட்ட எனக்கு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு, அடுத்தது முருகருக்குமே ஒரு விளக்கு போட்டு, நெய் விளக்கு ஒன்று போட்டு அவரையுமே வேண்டியாச்சுங்க. அவருக்கு ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வேண்டியாச்சுங்க. ஏன்னா நான் இன்றைக்கி மார்கழி மாதத்தில் வியாழக்கிழமை என்ன அன்றைக்கி சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயிலில் திருப்பாவை திருவெம்பாவை பாடியிருப்பாங்க, வீட்லேயுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு வழிபாடு பண்ண வேண்டிய நாள். சாய்ராம், மகா பெரியவா, அகத்தியர், ராகவேந்திரர், இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச குருமார்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நான் இன்றைக்கி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி, ஓம் சக்தி ஆதிபரா சக்தி. என்ன திடீர்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மாவுக்கு நான் மாலை போட்டிருக்கிறேன். நான் நல்லபடியாக கோயிலுக்கு போயிட்டு வீடு திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லி பெரியவங்களாக இருந்தாலும் வாழ்த்துங்கள், எனக்கு கமெண்டில் வாழ்த்து சொல்லுங்கள். அதேமாரி சின்னவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு கமெண்டில் வாழ்த்து சொல்லுங்கள். அப்புறம் இன்றைக்கி இதே மாதிரி நீங்கள் முருகருக்கு வழிபாடு இனிமேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களா இருந்தாலுமே கூட நீங்கள் முருக வழிபாடு நாளையிலிருந்தும் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு பக்தியோடு ஆரம்பிக்கும்போது முருகர் நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்குவார். அவர் எந்த ஒரு நமக்கு உண்மையான பக்தி மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாரே தவிர, மற்றபடி இன்றைக்கி பண்ணுற அன்னைக்கு பண்ணுற அப்படிங்கிறதுல இல்லை. நீங்கள் நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறவங்களா இருந்தால் கூட எங்கூட சேர்ந்து நீங்கள் ஆரம்பிச்சுக்கிடலாங்க. யாராவது அப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் முதல் நாள் ஆரம்பிக்கணும், சரிங்களா? அப்புறம் நான் வேல்மாரில் தான் படிக்கணும். இன்றைக்கி நான் காலையில் எனக்கு படிக்க முடியல. நான் ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தான் நான் விளக்கேற்றினேன். சாயந்தரம் வேல்மாரல் படிப்பேன். இன்றைக்கி நான் மாலை போடுறக்காக 15 மைல் தூரம் போனதுனால என்ன கொஞ்சம் படிக்கிறதுக்கு நேரத்தில் போனதுனால என்னால் படிக்க முடியல. அப்புறம் இன்றைக்கி நெய்வேத்தியமாக பால் வச்சு இன்றைக்கி பூஜையை முடிச்சிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி பார்க்கணுன்னா ஷேர் பண்ணி பாருங்கள். அப்படியே என்னோடய கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.